நான் சொல்லக்கூடிய இந்த இடம்னா பூர்வத்து இடமா இல்ல தனிப்பட்ட இடமா அப்படின்னு கேட்பேன். இது பூர்வத்து இடம் அப்படிங்கிற கணக்கு நான் சொல்ல முடியும். புரியுதா இல்லையா? பூர்வத்து இடத்துல தெய்வத்தை கையாளக்கூடிய கணக்கு நான் சொல்றது புரியுதா? இந்த தெய்வத்துடைய இடம் பூர்வத்து மண்ணாய்ப்போச்சு. விளக்கம் தெரியுதா? அதான் தெய்வத்துடைய இடம் சொல்லி. சரியா? இப்ப நடந்துகிட்டு இருக்கிறது என்ன? இப்ப நடந்துகிட்டு இருக்கிறது என்ன? இனி நடக்க போறது என்ன? அதுக்கான தீர்வு என்ன அப்படிங்கிறது உனக்கு தெரியும். விளக்கம் புரியுதா? என்னையால குழப்பம் இல்லப்பா, என்னையால சிக்கல் இல்லை. அப்ப அந்த இடத்துடைய கணக்குல வெட்டு ஒண்ணு துண்டு உனக்கு முடிவு தெரியும். அந்த முடிவு கோர்ட்டு கேஸ் சம்பந்தப்பட்ட விஷயம். இது மாதிரி கணக்குல போன விவகாரத்தை நான் சொல்லல. மனுஷனுக்குள்ள ஏற்பட்ட விவகாரம் நான் சொல்லி வர்றது உண்மையா பொய்யா? அந்த மனுஷனுக்குள்ள ஏற்பட்ட விவகாரத்துல உனக்கு நான் முழுமைப்படுத்தி தரேன், சரி பண்ணி தரேன், உத்தரவு கொடுக்குறேன். இதுக்கு என்ன பண்ணலாம் இருக்கிற? அப்ப நான் என்ன சொல்ல வர்றேன்னா, என் செல்ல மக்க, இந்த இடத்தினால குழப்பம் இல்லை. ஆனா மனுஷன் அந்த இடத்தினால குழப்பத்தை கொண்டு வர்றேன். என்னால குழப்பம் இல்லை. இது பூர்வத்து இடம்னு சொன்னேன். சொல்ல புரியுதா? அந்த இடத்துல தெய்வத்தை வச்சு கும்பிடக்கூடிய கணக்கு, நிலநாட்டக்கூடிய கணக்கு நான் சொல்லல. அள்ளி குடிக்கிற தண்ணிக்கு பாலார் செல்வங்கள் பெருக்கக்கூடிய விஷயம் நான் சொல்லலை. அப்ப அந்த இடத்துல வீட்டை கட்டி, அரமனை கட்டி, ஆலயத்தை கட்டி, அதான் வீடுப்பா எழுப்பக்கூடிய கணக்குல நான் சொல்லல. இது நான் சொல்லக்கூடிய விவரம். இந்த இடம் நம்மளுக்கு இருக்குதா இல்லையா? இதுதான் கேள்வி. நான் சொல்றது புரியுதாயா? இந்த இடம் கணக்குக்கு நீதிங்கிற பாதையில நம்மளுக்கு கட்டுப்பட்டதாக இருந்தா அந்த இடம் நமக்கு கிடைக்கிறது. நம்ம பாட்டம் போட்டேன், நம்ம தகப்பேன் நம்மளுக்கு இந்த சொத்தை சேர்த்தானா இல்லையா? அது உண்மையா பொய்யா மெய்யாங்கிற கணக்கு தெரியட்டும். அப்படி சொல்லிட்டே என் பிள்ளை கலங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய விவகாரம். என்னப்பா பேசாம இருக்க? இந்த நீதி கணக்கு இருக்குதுங்கிறது நம்ம பக்கம் உள்ளதுங்கிறது உண்மையை சொல்றேன். அப்பா உண்மை உறுதி. இடையில சில குழப்படி கோளாறுகள் நடந்துச்சு. அந்த கோளாறுல குழப்பத்துல எழுத்தால சில வில்லங்கள் நடந்துச்சு. நான் சொல்றது புரியுதா? தெரியாத இடத்துல முன்னாடி நடந்துச்சு. அதெல்லாம் போகட்டும். நீ கேட்ட கேள்விக்கு இது உன்னால திருப்பி கொடுக்க முடியுமா முடியாதா? இத உன்னுடைய கேள்வி. மாமி மச்சினே கணக்குல இது கட்டுப்பட்டாது இல்ல. விளக்கம் புரியுதா? மாமி மச்சினே இதுல நுழைக்காத. வழக்கம் புரியுதா? இது பங்காளி பகுத்தாளி நான் பாடி வர்றது. எத்தனை பேர் கூட்டு அப்படின்னு சொல்றேன். 3 பேர் கூட்டு. இது கட்டுப்பட்ட ஆளு. நான் சொல்ற புரியுதா? புரியுது. மூத்த ஆளு, 2வது ஆளு, 3வது ஆளு அப்படின்னு கணக்கு இருக்குது. இப்ப பிரச்சனை யாராருக்குள்ள பிரச்சனை அப்படின்னு கேட்கலாம். மூத்த ஆளுக்கும் கணக்கு எல்லாம் புரிஞ்சுக்க. மூத்த ஆளுக்கும் இளையாளுக்கும் தான் பிரச்சனை. நான் சொல்றது புரியுதா? இளையாளுன்னா 2வது ஆளு அப்படிங்கிற கணக்குல கிடையாது. புரியுதா? மூத்த ஆளுக்கும் கடைசி கிணத்த பிரச்சனை. புரியுதா இல்லையாப்பா? இப்ப இந்த பிரச்சனையோட கணக்குல இது யார் யாருக்கு இடத்த விடணும், யாருக்கு யார் இடத்த விடணும், அதுக்கான தீர்வு என்ன முழுமை சொல்லுன்னு கேட்டேன். உண்மையா பொய்யாப்பா? நல்லா காதுல வாங்கிக்க. தலைமையனுக்கு தாய்க்கு தலைமையன் கொல்லி வைக்கணும், தாப்பனுக்கு இளையன் கொல்லி வைக்கணும். தலைமையனுடைய விவரத்துல தலைமையனுக்கு கணக்கு எடுத்த காரியம் அவனுக்குடைய கணக்கு முழுமைப்படுத்திக்கிட்டான். அப்பா தலைமையை முழுமைப்படுத்திக்கிட்டான். நான் சொல்ற புரியுதா? அப்படி இருக்கும் பட்சத்துல இது கணக்குக்கு இளையவனுக்குடைய கணக்குல அப்ப இதுல பங்கு உண்டு. நான் சொல்றது புரிஞ்சுக்க. அப்ப இளையவனுக்கு இதுல பங்கு உண்டு. அப்படி இருக்கு நிலையில இங்க இருக்கக்கூடிய பட்சம் கணக்குக்கு மூத்தவன் வந்து இதை கேட்டுக்கிட்டு நிக்கிறேன். நான் சொல்றது புரியுதாப்பா? ஆகையினால அப்பா இது ஆதி பூர்வத்துல இருந்து அன்னையில இருந்து இன்னையில வரையிலும் அதுல 3க்கு 1 3ஆ பகிர்ந்து போட்டு கொடுத்ததுதான் உண்மை. நான் சொல்ற புரியுதா? ஒரு ஆள் ஒதுக்கிட்டா 2 ஆள் போட்டி ஓடுது. என்ன பண்ண சொல்றேன்? பேசு.
பேசியா ஒரு ஆள் ஒதுங்கிருச்சு, 2 ஆள் போட்டி ஓடுது. அது புரியுதா இல்லையா? என்ன மக்கா புரியுதா இல்லையா? அப்பா தங்கமே, உன்னையும் தான் நான் சொல்லி பாறேன். என்னப்பா புரியுதா இல்லையா? மக்க உன் கூட்டுக்குள்ள 3 பேரா? 3 பேரு. ஒரு ஆள் ஒதுக்குச்சு, 2 ஆள் போட்டி ஓடுதுன்னு சொல்றேன்னா இல்லையா? ஒரு ஆள் ஒதுங்கினாலோட 2 ஆள் போட்டி ஓடுது. ஆமா. என்ன பேசாம இருக்கிய? அப்பா அவன் சொல்லிட்டேன், கூடவோ குறைச்சோ நான் இருக்கிறது எனக்கு போதும், நீங்க என்னாலும் பார்த்து செஞ்சுக்க அப்படின்னு ஒரு ஆள் சொல்லிடுச்சு. நான் சொல்ல புரியுதா? அதெல்லாம் கிடையாது, எங்களதுல உபஞ்சொத்து கிடக்குது, எங்க 2 பேரும் சேர்ந்த பங்கு உங்ககிட்ட இருக்குது. நான் சொல்ற புரியுதா? அதுக்கான தீர்வு என்ன அப்படின்னு கணக்குல வாதம் நடத்துது. அதே ஒரு ஆள் ஒதுங்கன்னா 2 ஆள் போட்டி ஓடுதுன்னு சொன்னேன். உண்மையா இருக்க அந்த காலத்துல அது இப்ப நினைச்சா நடந்தது நமக்கு தெரியாது. இருக்கிறதுல யாருக்கு விடணும், இங்க இருக்கிறதுல யாருக்கு விடணும், அவ்வளவுதானே. நல்லா புரியும், கவனமா காதுல வாங்கிக்க. பங்காளி அப்பா இத கணக்குக்கு இங்க கேட்கறத விட நீங்களே பேச்சுவார்த்தை முடிவெளிக்கு நீங்க வாடா அம்மாட்ட கூட இருந்தாலும் இங்க கூட இருந்தாலும் அப்ப ஒரு வழிக்கு போயிருவோம்டான்னு சொன்னா பிரச்சனை முடிஞ்சு. இத கொண்டாந்து ஆடு அம்மன் விட்டு கேவலப்படுத்துற அளவுக்கு ஆளாக்கு. இது எந்த இடத்துல நியாயம்? கேவலப்படுத்துறது நமக்கு தெரியாத. அப்ப தெரியாத விஷயத்தை நீ எப்ப தோன்ற? நாங்க போய் தோண்டல, அது அப்ப இப்ப நல்லா புரிஞ்சு எல்லா பிள்ளைகளும் கேளுங்கப்பா. ஓன் சொத்தை அவனுக்கு கொடுத்தாலும், அவன் சொத்தை அவனுக்கு கொடுத்தாலும், ஓன் சொத்தை இங்கே கொடுத்தாலும், ஓன் சொத்தை இங்கே கொடுத்தாலும் நம்ம கூடவோ குறைச்சோ கணக்கு நம்மளுக்குள்ள பழி வாதம் போராட்டம் ஏப்பா வந்துருச்சு அப்படிங்கிற கணக்குக்கு அவங்க இருந்தபடியே போட்டோம். நீ தெரியலன்ட்டு இல்ல, நான் சொல்ற புரியுதா? தெரியலன்ட்டு இல்ல. இப்ப அந்தந்த கணக்கு அந்தந்த சொத்து வச்சிருக்கிறது உனக்கு சம்மதமா? அந்தந்த சொத்து அவங்ககிட்ட இருக்கிற சொத்து வச்சுக்கிறது அப்ப உங்களுக்கு சம்மதமா? உன் சொத்து அவங்ககிட்ட இருக்கு, உன் சொத்து அவன்கிட்ட இருக்குது, உன் சொத்து அவங்ககிட்ட இருக்குது, அவன் சொத்து அவன்கிட்ட இருக்கிறது உங்களுக்கு சம்மதமா? அவங்க அந்த சொத்து இருந்தாக்கா ஏன் அவங்க கோயில்ல குளத்துல போட அப்படி பேசு. அதை என் பிள்ளை என்ன பேசுறீங்க நீங்க 3 பேரும் என்ன வந்து கேட்கறியா? இப்ப ஏன் சொத்து யாருக்கிட்ட இருக்குது, அப்ப நீ நாக்குற ஏன் சொத்து யாருக்கிட்ட இருக்குது, அப்ப நீ நாக்குற ஏன் சொத்து யாருக்கிட்ட இருக்குன்னு வில்லங்கத்தை கொண்டு வரியா? அப்படி உள்ள கணக்குன்னா நீ என்ன பண்ணிக்கணும்? இங்க வாடா, மூத்தாள் வா, இளையாள் வா, அப்ப நான் கணக்குக்கு நடாள் வா, 3 பேர் ஒன்னா கணக்குக்கு புரியா? நான் உனக்கு இடம் தானே, எங்கே வேணாலும் மண்ணு பள்ளி தானே கிளப்புறேன், இந்த அப்படி கணக்கு ஒரு கை மண் அப்படி ஏன் மண்ணு கணக்குக்கு ஏன் சொத்தை வாங்கிட்ட கொடுத்துட்டு இந்தா அப்படின்னு சொல்லி கணக்கு நீ அவனுக்கு அள்ளி கொடுக்கணும். நீ என்ன பண்ணணும்? ஏன் சொத்தை நான் வாங்கிட்ட கொடுத்துட்டு இந்த அப்படி அப்படின்னு நீ கழிச்சுக்கணும். அடுத்து என்ன பண்ணணும்? இந்தப்பா அப்படிப்பா நான் ஏன் சொத்தை வாங்கிட்ட கொடுத்துட்டு இப்படி 3 பேரும் கொடுத்து மாத்திக்கணும் ஒரு கை இப்படி மண்ணுல. அப்ப மண்ணுக்கு பழிய வராது. இதை விட்டுட்டு இந்த மாதிரி நடந்திருக்குதா இல்லையா? அப்ப நடந்ததை ஏத்துக்கலன்னு சொல்றேன்னா இல்லையா? ஒருத்தனை விட்டுட்டு ஒருத்தன் பண்ணிக்கிட்டிய நான் சொல்ற புரியாது. அப்ப இந்த வாதகத்தை வச்சுக்கிட்டு நீ ஆடுவா மந்தைக்கு கொண்டாந்து இங்க கொண்டாந்து இது சொத்து பிரிக்கிற மந்தை இல்லடா செல்லமே. சொத்து பிரிக்கிறதுக்கு மந்தை வேண்டாம். நீ பழிய தித்துவெளி பண்ண வந்தாடு இரியா வர்றேன், பழிய தித்துவெளி பண்ண வந்தாடு. அப்ப நான் என்ன சொல்றேன், ஏற்கனவே மண்ணா கொடுத்து பண்ணி இன்னமும் அதுல தீர்வு ஓட்டிக்கலங்க போது நீ எந்த விதத்துல இந்த பழிய சரி பண்ண போற? நீ சரி பண்ற ஆளா இருந்துச்சுன்னா இந்த கேள்வி கேட்க மாட்டேன். நான் சொல்றது உனக்கு புரியுதா இல்லையாப்பா? சரி பண்ற ஆளா இருந்துச்சுன்னா 3 பேரும் கணக்கு. நீ என்ன பண்ற? கணக்கு இந்தப்பா பிடிப்பா ஏன் சொத்தை நான் உங்ககிட்ட கொடுத்துட்டேன், இந்த அப்படி எனக்கு 1 ரூபா கொடு, 1 ரூபா ஆணு வைக்கிறேன், நீ மண்ணை கொடுத்துற. நீ என்ன பண்ற? இங்க அள்ளி கொடுக்குற. இந்த ஏன் சொத்தை நான் உங்ககிட்ட கொடுத்துட்டேன் கணக்குக்கு இந்த அப்படி அப்படிங்கிற ஒத்த பணத்தை கொடுத்து மாத்திக்கிறேன். அதே பிரகாரம் நீ என்ன பண்ற? இங்க 2 பேர்கிட்ட கொடுக்குற கணக்கு இதை மாத்திக்கிற. அந்த பிள்ளை என்ன வந்து இந்த 2 பேர்கிட்ட கொடுத்து மாத்திக்குது. 3 பின்னிக்குதா?
மூணு பின்னிக்குதுனாக்கா அது 2 பேர்ல ஒருத்த போட்டு கோயில போட்டதுனாலதான் இது இன்னமும் இருந்துகிட்டே கிடக்குது. நான் தான் உனக்கு அப்பவே சொன்னாலே ஒருத்த ஒதுங்கிட்ட 2 பேரும் வாதம் பண்றேன்னு சொன்னாலே அவங்க அந்த இதுல ஓடிட்டு இன்னமும் அது பண்ண முடியல. அது எங்க மாதிரி செஞ்சா நிவர்த்தியா? கண்டிப்பா நிவர்த்தனை கண்டிப்பா ஏத்துக்கக்கூடிய கிழக்கு இருக்குது, சுபிச்சை இருக்குது, ஏத்துக்கக்கூடிய பக்கம் இருக்குது. ஆனா திரும்ப சொல்றேன், நான் இப்ப சொல்றதே உனக்கு தீர்ப்பு. இங்க பாரு செல்லமே, நல்லா கவனமா கேட்டான். ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன், எல்லாரும் கவனமா கேட்டுங்கப்பா. 90 சென்ட் இருக்குன்னு வை, 90 சென்ட் உதாரணத்துக்காக சொல்றேன், 90 சென்ட் இருக்குன்னு வை. அந்த 90 சென்ட்டை 3 பேருக்கு சரிபாதியா பங்கிடணும். நீ ஆதி காலத்துல நகலை எடு, பட்டா சிட்டா எடு, 3 பேருக்கு மொத்த அடங்கள் எவ்வளவு? மொத்த அடங்கள் 90 இருக்கா? 90 அடங்கள் ஒரு ஆளுக்கு எவ்வளவு போடணும்? 30 சென்ட். உண்மையா பொய்யா? அப்ப இந்த 3 பேருடைய ரெக்கார்டு எடுத்து பார்த்து இடையில அவன் சம்பாரிச்சு வாங்கின சொத்து போக நான் சொல்றத நல்லா கவனமா கேட்டுவா. கணக்கு கிழவன் காலத்துல இருக்கும் போது உள்ள சொத்து, தகப்பன் காலத்துல இருக்கும் போது உள்ள சொத்து, அதுக்கப்புறம் தனியா சம்பாரிச்சது அவன் கணக்கு இருப்பான். அது இல்லாம அவிச்சி கூட்டுல தாப்பியங்கூட்டுல இருக்கிற சொத்தை எடுத்து 4 மாலை எடுத்து அதை எடுத்து பார்த்தீங்கன்னா எவ்வளவு சென்ட் இருக்குதுனாலும் 90 சென்ட் இருக்குன்னா ஒரு ஆளுக்கு 30 சென்ட் சரியா பிரிஞ்சிருக்குதா அதை பார்த்தீங்கனாலுமே உனக்கு புரிஞ்சு போயிடும். ஆனா இங்க எப்படி நடந்திருக்கு? இடையில இந்த கவர்மெண்ட்டுக்காரங்க பண்ண வேலையில இடையில பேர் மாறுதல் ஆயிப்போச்சு. நான் சொல்றது புரியுதா? பேர் மாறுதல் ஆனதுல இவனுக்குள்ளது கணக்குக்கு அவன் பேருக்கு போச்சு, அவனுக்குள்ள இவன் பேருக்கு. ஒரு ஆள் பேர்ல அப்ப ஒரு ஆள்ல 2 ஆள் பேர் மாட்டிக்கிச்சு. நான் சொல்றது புரியுதாப்பா? என்னப்பா புரியுதா இல்லையா? அதெல்லாம் மாத்தி மாத்தி பட்டா மாத்தி நான் இப்ப என்னப்பா சொல்லி அவருக்கு தெரியல. அப்பா இதுதான் உண்மை இல்ல, அந்த அவ்வளவுதான் சொல்லிடுறேன். இதுதான் உண்மை. அந்த பேர் மாறுதல் ஆனதுனால இடையில என் பிள்ளை கணக்கு நீங்க என்ன பண்ணீங்க? மண்ணை கொடுத்து மாத்தினீங்க. என்ன சொல்றேன், முழுமை அடையல. ஒதுக்கி போட்டாங்கல்ல, இப்ப ஒதுக்கி போட்டிருக்காங்க. ஒதுக்குனபடி எந்த பிரச்சனையும் இல்லையா? ஒதுக்குனபடி எந்த பிரச்சனை இல்லையா? மண்ணு கொடுத்துட்டாங்க, மண்ணு கொடுத்துட்டாங்க, மண்ணு கொடுத்துட்டாங்க. அதோட ஏத்துக்கிறீங்களா? அதோட ஏத்துக்கிறேன். உறுதியாவா? அப்ப உறுதினா நானும் உனக்கு உறுதி கொடுக்குறேன். இந்த பார், அதோட பேச்ச முடி. ஆனா இந்த மண்ணு கொடுத்ததோட நீங்க நான் சொல்றத நீ செய்யணும். 3 பேர் மண்ணை கொடுத்து மாத்தணும், பணத்தையும் கொடுத்து மாத்தணும். 3 பேருக்கு ஒரு ஆளு இல்ல. அப்பா பிள்ளை இருக்குப்பா. இல்ல அது வராது. என்னப்பா அப்புறம் கணக்கு இதுலயும் விட்ட குறை தொட்ட குறை? அதுல அது ஒரு ஆள் பாட்டு வெளியில போயிடுச்சு, போட்டுட்டு மண்ணு கிடக்குது. அப்புறம் நாளைக்கு வந்தா கணக்கு ஏத்துக்க மாட்டீங்களா? இது இப்ப இது ஒரு கரை, நாங்க ஒரு கரை, அவங்க ஒரு கரை. அதுதான் தங்கமே, அதை விட்டு எனக்கு தெரியும். நாளைக்கு அது வந்தா ஏத்துக்க மாட்டீங்களா? அது மறுபடியும் ஏத்துக்கிறது, அவங்க மறுபடியும் வருதுனாக்கா அப்புறம் இந்த மாதிரி பண்ணாதான் பண்ண முடியாதுனாக்கா டாக்டர் விடுதேன். அது அதை விடுங்க, உங்களுக்கு சமாதானம். நமக்குள்ளதான் அப்ப நம்மளுக்குள்ள கணக்குன்னா நீங்க கணக்கு நான் சொன்ன மாதிரி மண்ணை கொடுத்து நீங்க மாத்திக்க. 3ஆவது வர நாள் விவசாயில போயிடுச்சு. அது தெரிஞ்ச விஷயம். அவன் பிரசாயில போனாலும் சொத்தை விட மாட்டேன். சொத்து வேண்டாம். அப்ப வந்தா சொத்தை ஒரு சிண்டா இருந்தாலும் சரி, மண்ணாளி கொடுத்தாலும் சரி கொடுக்கட்டும். அப்படி பேசு. அப்ப நீங்க இந்த 3 பேருக்குள்ள நான் உனக்கு உத்தரவு கொடுத்தேன். 2 பேத்துக்குள்ளதான். அது இல்லப்பா, 3 பேரு. 3 பேர்ல தான் 3 கரையில ஒரு கரை. அப்படி பேசு. அப்படி 2 கரை, ஒரு கரையில ஒதுக்கிச்சு, ஒரு 2 கரை. 2 கரையில இந்த இப்ப 2 கரையும் நீ மண்ணை கொடுத்து மாத்தி விட்டுட்டாங்க. ஒரு இடத்துல காட்டி விட்டுடுச்சு. அப்ப ஓ மனைவியை நீ வச்சுக்கிட்டு, ஓ மனைவியை நீ வச்சுக்கிட்டு, நீ ஆண் பிள்ளை மண்ணாளி கொடுத்து அந்த பெண் பிள்ளை மடியில போடணும். நீ பெண் பிள்ளை கணக்கு இந்த ஆண் பிள்ளை அந்த பெண் பிள்ளை மடியில போடணும். விளக்கம் தெரியுதா? அந்த மண்ணை மடியில இப்படி ஏந்தி வாங்க போது ஆண் பிள்ளை கீழே தாங்கி பிடிக்கணும். அந்த மண்ணை மண்ணும் பொண்ணு ஒண்ணும் சரியா போச்சு. நான் சொல்றது புரியுதா? பெண் பிள்ளை இப்படி மடி ஏந்தணும். இந்த ஆண் பிள்ளை இவனுடைய மனைவிக்கு கணக்கு முந்தாளில போடணும். இவன் இந்த முந்தாளி கீழே இந்த மண்ணை பிடிக்கணும். அப்ப பூமாதேவியை இவன் தாங்கணும், மண்ணையும் தாங்கணும், பொண்ணையும் தாங்கணும். இனிமேல் அது இன்னும் வரக்கூடாது.
நான் உனக்கு உத்தரவு கொடுத்துருந்தேன் இந்த கணக்கு பாரு. நான் தான் திரும்ப சொல்றேன், நீ கேட்க மாட்டேன். இதோட மறுபடியும் எந்த சிக்கலும் யாருக்கும் வரக்கூடாது, எங்களுக்கு வரக்கூடாது, அவங்களுக்கு வரக்கூடாது, யாருக்கும் வரக்கூடாது. வராத அளவுக்கு உனக்கு நான் உறுதி வராத அளவுக்கு இதோட பிரச்சனைன்னு இருக்கக்கூடாது. அப்படி பேசு. ஆமா, உனக்கு வராத அளவுக்கு உனக்கு நான் தீர்ப்பு குறையவும். அப்பா நான் தீர்ப்பை கொடுக்குறேன். ஆமா, கட்டு அதோட நுப்பாட்டு. அடா மக்கா 4 ராமாயணே கட்டுனா நுப்பாட்டு கட்டிக்கிடுச்சு. நான் சொல்றது புரியுதா? இதுதான் உண்மை. அப்படி சந்தேகம் இருந்தாலும் உனக்கு நான் திருவாக்கு கொடுத்தேன். அப்பா கணக்கு அப்பா ஆத்தா தாயுடைய வாசல்ல எப்போதும் கேட்கிற வழக்கம். அங்க கணக்கு கேட்டுக்க. சரியா தங்கமே? எப்படி செய்யலாம் இருக்க? தாயில உள்ள நான் தான் தாயில சொல்றேன். வீரப்பண்ண கணக்கு இப்ப அப்பா அங்கேயும் கணக்கு தாயிலாங்க. நீ தாயிட்ட கேளு. இப்ப இந்த மண்ணு விடுறவங்களும் இந்த மண்ணு அள்ளி கொடுக்கணும், மண்ணு வாங்குறவங்களும். ஆமா, அப்படி பண்ணிக்கணும். காணிக்கணும். கொடுக்குறவங்க கொடுத்து வாங்குறவங்க வாங்கிட்டு விட்டுறணுமா? ஆமா, இல்ல இல்ல ரெண்டு மண்ணை அள்ளி கொடுக்குறேன், மண்ணை அள்ளி கொடுக்கணும். நான் சொல்ற புரியுதா? நாளை பிற்காலத்துல பழின்னு வந்துடக்கூடாது. அப்ப அவங்க அள்ளி கொடுக்கணும், நாங்க வாங்கணும். அவங்க விடணும் எங்களுக்கு மண்ணு. ஆமா, காணிக்கே கொடுக்கணும், நாங்க வாங்கணும். நாங்க வாங்கி நாங்க தாங்கி கீழே விடணும். ஆமா, தாங்கி புடிச்சுக்க. நீ வீட விடுற உடனே ஓ வீட்டுல கணக்கு, ஓ தளத்துல கணக்கு போட்டு விட்டுரு. ஓ இடத்துல போடு. இல்ல இடம் விட்டுருக்காங்க, அந்த இடத்துல போட்டு விட்டுருக்காங்க. இவன் இடத்துல வாங்கி ஓடத்துல போட்டு இப்ப இடத்துல அந்த இடத்துல போட்ட இதுக்கு அவங்க இடம் விட்டுருக்காங்க, விட்டுட்டாங்க. விட்டதுனாலதான் இப்ப அதுல மறுபடியும் எதுக்கு இனிமே மண்ணள்ளி வாங்கணும்? அந்த இடத்தோட நம்ம பண்ணிக்கிற வேண்டியது. அவங்க அந்த இடத்த எழுதி கொடுத்துட வேண்டியது. உண்மை எழுதி கொடுத்துறாங்க. பேச்சு வரல. என்னம்மா நான் சொல்றது? அந்த இடத்த எழுதி கொடுத்துறேன். எங்க இல்ல நம்ம எந்த பிரச்சனையும் இல்ல, சுத்தப்படுங்க, எந்த பிரச்சனையும் வராதா? அதே உறுதியா உறுதியா சும்மா அதுவே உறுதியா? எந்த சிக்கலும் வரக்கூடாது, வரக்கூடாது. அதே உறுதியா? என்னப்பா வந்திருக்கு? நல்லா பாருப்பா, நல்லா பாருப்பா. 8னா என்ன? செத்தவன் முளைப்பான். வேட்டைக்கு போன வீடு திருப்பி வந்துட்டு ஆதாயத்தோட கொண்டு வந்துட்டு செத்து போனதை சூட்டா போட்டு கும்பிடுவா, கும்பிட மாட்டியா? அப்ப கணக்கு கிழவங்காலத்துல உள்ள படி. அப்ப செத்தவன் முளைப்பேன், பாதுகாப்பேன், பயப்பட வேண்டாம். செல்லமே கணக்கு 8னா செத்தா முளைப்பேன், பாட்டை மூட்டை கண்ணீர் தொடர்ச்சி. அந்த விளக்கம் விவரமெல்லாம் தெரியாது இந்த சாமி. ஆனா இந்த மந்தையில இருந்து சொல்றேன், எங்களுக்கு அடி வரக்கூடாது, அவங்களுக்கு அடி வரக்கூடாது. இந்த மண்ணை தொட்டு உனக்கு அடின்னு வராது. இந்த மண்ணுனால எந்த சிக்கலும் யாருக்கும் வரக்கூடாது. என்னால பண்ண முடியாது. ஆமா, யாருக்கும் வராது. நான் தான் திருவாக்கு போட்டு கேட்டுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் அந்த மண்ணாடி கொடுக்கணும். அப்படியா? ஆமா, உனக்கு தானே. இப்ப என் பிள்ளை என்ன கட்டுச்சு? எந்த மந்தையில எனக்கு நல்லா புரிஞ்சுக்கவில்லை. எந்த மந்தையிலையும் சொல்லிடக்கூடாது, யாரும் ஆடுவா வயலையும் மண்ணு பள்ளின்னு கிளம்ப வரக்கூடாது. அப்படிங்கும் போது நான் திருவாக்கு போட்டு ஆத்த வாசல்ல கேட்டுக்கிட்டு அடுத்த வினாடி அந்த காரியத்தை செஞ்சுக்க. என்னப்பா நான் அந்த காரியத்துக்கு செய்யறது ரைட்டு சாமி. இப்ப 4 நாளையில தேவை இருக்குது. நான் அதுக்குள்ளே உனக்கு சொல்லிருவேன். ஆமா, அதுக்குள்ள அவங்களுக்கு தேவை இருக்கு. அந்த தேவைனாலதான் இப்ப நான் கூட பாத்துக்கணும். இல்ல தேவை நான் உனக்கு தேவைக்குள்ள சொல்லிடுவேன். 1 2வது விஷயம், கணிச்சிறப்பு கொடுத்தாகணும். சேர்ற விஷயத்துல கணிச்சிறப்பு எங்க கொடுக்கணும்? அப்பா நம்ம கிராமத்துக்கும் குலதெய்வத்துக்கும் கொடுத்தா போதும். விளக்கம் தெரியுதா? நான் சொல்ற புரியுதா? கணக்கு நீதி ஆள வச்சு தர்மத்தை வெளில வச்சு தர்றேன். எங்கேயும் கோயில் குளத்துல போட்டு ஈடு போட்டதுல எங்கேயும் நான் 1000 வழிக்காரன் தூண்டி இருப்பேன். நான் பாடுறேன், நீ ஏன் கலங்குற? தூண்டியா என்னுடைய பிடிக்கல கிடக்குறேன்னு சொல்றேன். விளக்கம் புரிஞ்சுக்க. வீரப்பனுடைய வாசல்ல நல்லா புரிஞ்சுக்கப்பா. நான் முதல்ல நான் சொல்றேன், குலதெய்வத்துக்கு இதுக்கும் போட்டுரும். கிராமத்துக்கு மற்றபடி பயப்படாம. புரிஞ்சா இல்லையா? புரிஞ்சு. அதுக்கு இந்த 4 நாளை குழங்கும் போது என்ன பண்றதுங்கிறதுலதான் இப்ப நம்ம போய் மறுபடியும் அங்க போய் சாப்பிட்டு சாமி செய்யாம எப்படி என்ன பண்றதுங்கிறத நான் கேட்கிறேன். கேட்கிறேன் அடாபிடிக்கு நான் கேட்கிறேன், பயந்துகிட்டு கேட்கிறேன். நான் ஏகப்பட்ட அடி வாங்கி இருக்கிறேன். என்ன செஞ்சாலும் முடிச்சுக்கிட்டு செஞ்சிடலாங்கிறியா? கேட்கிறோம். நாளைக்கு அடி வாங்க கூடாது, எந்த அடியும் வரக்கூடாது. எனக்கு வரக்கூடாது, அவங்களுக்கு வரக்கூடாது. அவங்களுக்கு அடி வாங்கி கிடக்கு, எனக்கு அடி வாங்கி கிடக்குது. உண்மை.
நான் திருவிழத்தை கேளு வா வந்தோடனே சொல்றேங்கிறீ நீ சரி திருவிழத்தை கேளுங்க. திருவிழத்தை கேட்கனா கல்யாண வேலையை வச்சுக்கிட்டு கல்யாண வேலை வாப்பா 4 நாளுக்குள்ள ஒரு நேரம் போங்கங்க. ஒரு நேரம் போய் ஆமையா என்ன ஒரு நேரம் கேட்க வர மாட்டியா நமக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லை. 4 நாள் தான் இருக்குது. ஆலப்பூர்ல தான் மத்தியானம் சாயங்காலம் தானே. நான் அப்ப ஞாயிற்றுக்கிழமை வேலை பார்த்தியா? அப்ப இப்ப காலையில போலாம் இல்ல காலையில இப்ப போலாம் போலாம் இல்ல சாயந்தரம் சாயங்காலம் போலாம். ம் நான் சொல்ல புரியுதாப்பா இறங்கு பொழுதுல கேளு உத்தரவு கொடுத்துருவேன். ஞாயிற்றுக்கிழமை தான்ப்பா தேவை. ஆமா ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு என்னப்பா செவ்வாய்க்கிழமை ஆமா புதனுக்கு வியாழனுக்கு வெள்ளிக்கும் சனிக்கும் 4 நாள் கணக்கு வருது. 4 நாள் கணக்கு வருது. கணக்கம் புரியுதா? புரியுது, அதெல்லாம் புரியுது. தேவையை வச்சுட்டு போறணும் சாமான வாங்கிட்டு அதெல்லாம் பார்க்கணும். ஒரு ஆளா சதிவர்ணத்தை கேட்டுக்கோ வழி இல்ல. கிழமை காலத்துல இருந்தபடி ஆமா நீ தடவுடன் உன் தேவைக்காக நான் ஒண்ணு சேர்ந்துட்டேன்னு என்கிட்ட சொல்லக்கூடாது. ஆமா அதுக்காக உன்ட்ட நான் சொல்றேன். சரி ரைட்யா. உனக்கு 3 முறையா ஆல்ரெடி 3 பொழுதுக்குள்ள கேட்டான் சொல்லிருக்கேன். ஆனா நீ என்கிட்ட வந்து போ. அதுக்கு எனக்கு காசு இல்ல முடியும். திருப்பி வேலைக்கு வந்து 2 பேர் பணமும் ஆமா வரணுமியா. சிறப்பா கொடுத்துட்டு காரியத்தை ஓட்டிட்டோம்னா வழி சொல்லிடுவல்ல. நான் சொல்ற புரியுதா? கணக்கு அது மாதிரி பண்ணி வா. அப்ப அந்த தீர்ப்பை கொடுத்துட்டு உனக்கு நான் இங்க வந்து முடிவு சொல்லிடுவேன். வந்த உடனே நான் லேட் பண்ண மாட்டேன், முடிவு சொல்லிடுவேன். நான் சொன்ன புரியுதா? புரியுது. நேர இங்க வா. அதுவே அப்ப உனக்கு சம்பந்தம் தானே? அப்ப உனக்கு சம்பந்தம் தானே? ஆனா எதுவும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. உனக்கு சம்பந்த கணக்கு சொல்றேன்னா விஷயம் ஓகே ஓகே காரியத்தை ஓட்டிக்க. ஆமா இங்க திரும்ப காசு ஏதாவது கட்டி கேட்கணுமா? ஆமையா அப்படித்தான் கட்டித்தங்க. ஒத்த பணம் வச்சாலும் நான் சொல்ல தயார். 2 பேர் பணம் வச்சு 12 மணி கட்டி தராங்க. சரிதானப்பா? இப்படி 6பா. இந்தா பாரு உனக்கு 5 7 9 தீர்வு கூட கொடுக்குறேன். இந்தா பாரு நான் கட்டு விட்டுனா நான் எது கொடுக்குறேன்னா புரிஞ்சுக்க. நீ பணத்தை பொறுப்பை கட்டி என்கிட்ட கணக்கு காணிக்க கேட்கணுமா, காரியத்தை ஓட்டணுமா இல்லையா? என்ன விழுந்திருக்கேன் 4பா. பொறுப்பை கட்டி கணக்கு காணிக்க கேளு, காரியத்தை கேளு. பொறுப்பை கட்டுனா உனக்கு நான் தீர்வு. நீ இப்ப பொறுப்பை கட்டிட்டேன்னு வச்சுக்க. ஏப்பா எவ்வளவு பணம்? ஒத்த பணமா? எவ்வளோப்பா? சரி அப்பா 6க்கு நல்லா புரிஞ்சுக்க பிள்ளை. 6க்கு 12 வேணும் 20 வச்சுக்க. அதோட தீர்வு உண்டுப்பா. சரியா? அதோட தீர்வு உண்டுப்பா. அது என்ன பணமே புரியல. 12 ரூபாவே அதான் 12 வேணும்னு. 6க்கு 12 வேணும்னா உங்க வாசையில 12 ரூபாய் வச்சுக்குவேன். ஏன் வாசையில 6க்கு 12 வேணும்னா வேற கணக்கடா தங்கமே. நான் சொல்ல வேண்டிய கடமை நான் உன்கிட்ட சொல்லியிருக்கேன். அது புரியல எனக்கு. ஆமா பண்டோரத்துல நீ எங்கேயோ சில்லற தேடுவேன். நான் சொல்ல வேண்டியதை நான் சொல்லுவேன். பக்கம் தெரியுதா? 12 ரூபா கட்டிக்காண்டி. அவ்வளவுதான். 12 கட்டிக்காண்டி. 1 ரூபாய் ஒத்த பணம் பாப்ப. நீ ஒத்த காசு எங்க இருக்கு? எங்க இருக்கு? மொத்த பணத்துக்கு இங்க அதனால நீ 1 ரூபா கணக்கு வச்சு 12 ரூபா கட்டிக்குவேன். நான் 12 பணம்னா எனக்குள்ள கணக்கு வேற. அது 1 ரூபாவோட வராது. 12 பணம்னா 1 ரூபாவோட வராது. புரியுதா இல்லையா மக்கள்? 12 பணம்னா ஒத்த பணம் 12 பணம் 12 காசு. கணக்குக்கு 24 பணம் அப்படிங்கிற கணக்கு வருது இல்ல. 12 பணங்கிறது கணக்குக்கு ஒத்த. நல்லா காதுல வாங்கிக்க பிள்ளைய மக்க. கணக்குக்கு 15 காசை விட கம்மி 12 பணம். 12 பணம் உன்ட்ட எங்க இருக்குதுப்பா? புரியல. நான் சரி ரைட். ஆளா இருக்கா? சரியா? அப்பா இல்லப்பா 10 காசு 60 காசு இல்லப்பா. நல்லா புரிஞ்சு கம்மி நான் சொல்றேன், புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. நீ போயிட்டு வா. சரியா? சரிதானப்பா? ரைட் ஓகேயா? சரி ரைட். இந்தப்பா ஆள் எல்லாம் இருக்காங்க. ஆரியா.